ஹே ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ஒரு நினைவு இல்லம். அண்ட் யாரோட இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக சிறந்தன்னு சொல்றதை விட மகாகவி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் பாரதியார் அவர்கள். அண்ட் பாரதியாரோட நினைவு இல்லம்க்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஏன் பாரதியார் நினைவு இல்லம்னு பேர் வந்தது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். நம்ம இந்தியாவில் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவர், இந்திய சுதந்திர ஆர்வலர், பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு பல பேர் இவருக்கு உண்டு. அவர்தான் மகாகவி பாரதியார் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். பாரதி அவர்கள் 1882ஆம் ஆண்டில் பாண்டிச்சேரி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரோட எழுத்து பெண் விடுதலை, குழந்தை பாட்டு, தேசபக்தி, இயற்கை நேசம் அப்படின்னு பல பரிமாணங்களில் இருக்கும். இதை தவிர சமஸ்கிருதம், ஹிந்தி, பெங்காலி, உருது, பிரெஞ்சு போன்ற பல மொழிகளும் கற்றார். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு இது எல்லாமே நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த ஞாபகங்கள் இருக்கும். இது இவரது சில சிறந்த படைப்புகள். அப்பேற்பட்ட ஆக சிறந்த கவிஞர் தான் நம் பாரதி. இப்படி ஒரு பக்கம் இருக்கவே ஒரு இரண்டு பக்கமும் பாரதியின் வாழ்க்கையில் உண்டு. அவர் பாலபாரதம், விஜயா, சூரியோதயம் அப்படின்ற 3 நியூஸ் பேப்பரில் பிரிட்டிஷ்க்கு எதிராக எழுதவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை கைது செய்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருந்தார். அதே காரணங்களுக்காக பல தடவை அவரை கைது செய்கிறாங்க. அதனால் வறுமையினாலையும் ஜெயில் தண்டனையாலையும் அவர் உடம்பு முடியாமல் போகிறார். அண்ட் கடைசியாக ஆனி பெசன்ட் மற்றும் சிபி ராமசாமி ஐயர் மூலமாக அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறார். அதுக்கப்புறம் 1920 மெட்ராஸ் திருவல்லிக்கேணியில் இருக்க நீங்கள் பார்க்குற இந்த வீட்டில் தான் அவர் தங்கியிருக்கார். அண்ட் அதே நேரத்தில் ஸ்வதேஷ் மித்ரன் அப்படின்ற நியூஸ் பேப்பர்லேயும் அவர் எழுத தொடங்கினார். ஒரு நாள் பார்த்தசாரதி கோயிலுக்கு அவர் போன போது அங்கே இருந்த ஒரு யானை தான் அவரை தாக்கியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக மாறிச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு ஒரு காலத்தில் இப்படி இருந்தது. ஆனால் பாரதியாரோட மறைவுக்கு அப்புறம் இந்த இடத்த ஒரு தனியார் கம்பெனி வாங்கி இந்த இடத்தோட முன்பக்கத்தை மட்டும் மாற்றி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. 1993ஆம் ஆண்டில் நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் இந்த இடத்த திரும்ப பழைய தோற்றத்துக்கே கொண்டு வரணும்னு அந்த விஷயத்தை எடுத்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த இடம் ஒரு எக்ஸிபிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாச்சு இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாசல்லே வச்சுருக்காங்க ஸ்டாச்சு. இது மகாகவி பாரதியாரோட குடும்பத்தினர், அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ போல. ஸோ அவர் கூட பிறந்த சகோதரர், அப்புறம் அவங்களோட பேத்தி எல்லாருமே இதில் இருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் இது. இவங்க தான் செல்லம்மாள், பாரதியாரோட ஒய்ஃப். நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட ஃபோட்டோவும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் இருக்க வீடு. இங்கே தான் வந்து பாரதியார் பிறந்த இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் படித்த ஸ்கூல். அண்ட் இது வந்து மதுரையில் இருக்கு. இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. இது வந்து அவரோட கையெழுத்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த பழங்காலத்து எழுத்து. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவரோட புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 1920லேருந்து 21 வரையும் எழுதின புக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அவரை பற்றி. அவர் எழுதின சில விஷயங்கள் பற்றி நிறையாவே போட்டிருக்காங்க இங்கே. அண்ட் இது நீங்கள் இன்னும் நிதானமாக படித்தாலே ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கான ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும்.
நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம் இல்லையா, செந்தமிழ்நாடு, அதை பற்றிலாம் போட்டிருக்கோம். அந்த முதல் கப்பலோட்டிய தமிழன் அவர்கள் வ.உ.சி. சிதம்பரனார் அவரோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1906 எடுத்தது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஜீவ வாக்கு, பாஞ்சாலி சபதம், அப்புறம் வந்து பாப்பா பாட்டு எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே வந்து இங்கே ஒரு போஸ்டராக வந்து வச்சுருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தே கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. பாரதியார் இருந்த இந்த வீட்டில் நான் இப்போ நிற்கிறேன் அப்படின்னு நினச்சாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது ஒரு வித்தியாசமான ஃபீலுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, ஸோ தட் அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.